உதித்த முருகப்பெருமானின் அவதார நோக்கமே சூரனை சம்ஹாரம் செய்வதற்காகத்தான். அந்த சூரனை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் புறப்பட்ட போது இந்த திருச்செந்திலம்பதியில் வந்துதான் முருகப்பெருமான் முதலாவதாக தன்னுடைய படை வீட்டை அமைத்து தங்குகின்றார். தங்கி இங்கிருந்துதான் வீர மகேந்திரபுரியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூரபதுமனுக்கு வீரபாகு தேவரை தூதுவனாக அனுப்புகின்றார். தூது சென்ற வீரபாகு தேவர் திரும்பி வந்து முருகப்பெருமானிடத்திலே, பெருமானே, சூரனுக்கு நான் சொல்லுகிற அறவுரை எதுவுமே காதில் ஏறாது, அவனுக்கு தங்கள் வேல் ஒன்றுதான் பதில் சொல்லும் என்று சொல்லிவிட்டு படைகளோடு முருகப்பெருமான் புறப்பட்டு போருக்கு செல்கின்றார். சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு எங்கிருந்து புறப்பட்டாரோ அதே செந்திலம்பதிக்கு மீண்டும் முருகப்பெருமான் இதே திருத்தலத்தில் வந்து தங்கியருளுகின்றார். பஞ்சலிங்கங்களை வைத்து பூஜை செய்கின்றார். ஈசானம், தத்புருஷம், அகோரம், பாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 லிங்கங்களை வைத்து பூஜை செய்து ஒவ்வொரு மலராக எடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி மலர் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்ற போது தேவர்கள் வந்து சுவாமின்னு கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிட்ட உடனே ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் கையில் எடுத்த மலரோடே முருகப்பெருமான் திரும்பி காட்சி கொடுத்தார். அதனால்தான் திருச்செந்தூரினுடைய மூலவர் கையிலே ஒரு மலர் இருக்கும். அவருக்கு பூஜாமூர்த்தி அப்படின்னு பேர். பூ என்று சொன்னால் பூர்த்தி செய்தல், ஜா என்று சொன்னால் உண்டாக்குதல் அர்த்தம். மல மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞான அனுபவத்தை உண்டாக்கி தருகின்ற தெய்வமாக, பூஜாமூர்த்தியாக, கேட்டதை கேட்ட உடனேயே இல்ல அப்படின்னு சொல்லாம உடனேயே தரக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் நம்முடைய செந்தில் ஆண்டவர்.